ஹாய் ஆல். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். எல்லாருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹெல்த் நல்லா இருந்தாலே எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம். பேசிக் விஷயம் ஹெல்த்து. ஸோ எல்லாருக்குமே நல்ல அவாவா ஆசைகள் விஷஸ் எல்லாமே நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். பார்த்தேன்னாக்கா வெறும் ஜஸ்ட் ஒரு புளி குஜ்ஜு மாதிரி பண்ணியிருக்கேன். தேங்காய், சோம்பு, கசகசா இதெல்லாம் அரைச்சி விட்டு ஒன்று பண்ணி சாதம் வச்சு ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஃபுட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து 25th இயர் ஆனுவல் கேக் ஷோக்கு போய் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு எனக்கு. நான் என் பொண்ணு குழந்தையா இருக்கும்போது கூட்டிகிட்டு போனதான், ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் போவே இல்லை. ஐ தாட் நான் போய் எனக்கு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு இன்னைக்கு தோணித்து இவர்கிட்டையும் கேட்டேன். ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த கேக் ஷோ ப்ளஸ் பின்னாடியே ஒரு பெரிய இயர்லி ஒன்ஸ் ஐஸ் எக்ஸிபிஷன் ஒன்று பெங்களூர்ல வரும். ரொம்ப வருஷம் நடுவில் வரல. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு இருக்கா. அதுவுமே என்னன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னும் ரெடி ஆகல, தலையெல்லாம் இனிமேதான் வாரிக்கணும். சமைச்சு முடிச்சாச்சு. நான் இப்போ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு கேக் ஷோயும் ப்ளஸ் இந்த எக்ஸிபிஷனையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 50th ஆனுவல் கேக் ஷோ வந்து பெங்களூரில் பேலஸ் கிரவுண்டில் நடக்கிறது. ஸோ ஒரு வருஷம் ஒரு தீமில் பண்ணுவா. இந்த வருஷம் என்ன தீமில் பண்ணுறா அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். பேலஸ் கிரவுண்ட் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பா, ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும். பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரூபான்னு தெரில. எங்கள் ஹஸ்பண்ட் வாங்க போயிருக்கார். வந்தவுடனே சொல்கிறேன் எவ்வளோ ரூபாய் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு. ₹2 என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டிருக்கு. இதெல்லாம் மியூசிக்லாம் வேற பின்னாடி வருது. நீங்கள் பார்க்குற இந்த கேக் ஷோவில் எல்லாம் இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ கூட கேக்கால் பண்ணது தான். குட்டி குட்டி டீட்டெயிலிங்லாம் எவ்வளோ அழகாக அந்த ஆர்டிஸ்ட்டு எஃபர்ட் எடுத்து அந்த கேக் ஷோவில் பண்ணியிருக்கா. அதை பாருங்களேன், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பில்டிங்காக இருக்கட்டும், அந்த ட்ராக்காக இருக்கட்டும், மேபி இந்த ட்ராக் வந்து ஏதாவது பிளாஸ்டிக்காக இருக்கும். மேலே இருக்கிற ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட், குட்டி குட்டி வீடுகள் எல்லாமே வந்து கேக்காலேயே பண்ணினது தான் இது. எப்பயுமே என்ட்ரன்ஸில் கிறிஸ்மஸ் ட்ரீ, நெக்ஸ்ட்டு தான் வந்து அந்த தீம். பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த வருஷத்தோட ஹைலைட் வந்து அயோத்தி ராம் மந்திர் தான். அந்த ராம் மந்திர் கோவில் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டீட்டெயிலிங். அந்த பில்லர்லாம் ஒரு கார்விங்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பசங்களுக்கு அட்ராக்ஷனுக்கு வேணும் இல்லையா, அந்த ஜுராசிக் பார்க்கோட அந்த டைனோசர்ஸ்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது. அந்த அனிமலோட ஃபினிஷிங் எல்லாம் வந்து கேக்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இந்த பர்டிகுலர் செக்ஷனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்ததுங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜுராசிக்கோட அமைப்புகள்லாம். இது கெம்பேகவுடா அவரோட ஸ்டாச்சு. அவர் வந்து 15th செஞ்சுரியில் ஆண்ட ஒரு ராஜா. அவரோட ஃபோர்ட்டு கூட இங்கே தான் நியர்பை எலகங்கால இருக்குதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். அவர் வந்து இந்த பெங்களூரை நிறுவனம் பண்ணவர் அந்த டைமில். ஸோ அதனால் இங்கே பார்த்தேன் அப்படின்னாக்கா இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்கெலாம் வந்து கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, கெம்பேகவுடா ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்கு அவரோட பேரை சூட்டியிருப்பா. இது பாலிவுட் கமர்ஷியல். ஸோ சினி பீப்புளுக்கு ஒரு அட்ராக்ஷன். எல்லா தலைவர்கள்லாம் இருக்கார். நம்ம தலைவர்லாம் இருக்கார் இங்கே. ரஜினிகாந்த் இருக்கார், எல்லாம் இருக்குது. அமிதாப் பச்சன், மாதுரி தீட்சித்துன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் கொஞ்சம் புவர். இது ஏதோ இருக்குது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாமே கேக்கில் மேலே ஐ திங்க் அந்த ஷீட்டை ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் கேக் போட்டு பண்ணுறாள் அது மாதிரி. எல்லா கேக்கு மேலேயும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஷீட் போட்டிருக்கா, யாரும் தொட்டுவிடக்கூடாதுன்றதுக்கோசரம். அதனால் அந்த லைட்டு இதிலலாம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியே இல்லை. அவ்வளோ ஒன்றும் எனக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லை இந்த ஷீட்னால். இது கம்ப்ளீட்டாக ரெயின்டியர் டிலைட் கேக்குன்னு போட்டிருந்தது. கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா, இது புஜ்ஜி கார் கேக்குன்னு போட்டிருக்கு. ஹானஸ்ட்லி நம்ம ஓல்டாயிட்டோம். இந்த பசங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏதாவது
கரண்ட்டில் உள்ள ஒரு கேரக்டராக என்ன அப்படின்றது. கார் மாதிரி இருக்குது. அந்த டயர் ஃபினிஷிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி எனக்கு இதை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை. இது கம்ப்ளீட்டாக மேலேருந்து குட்டி கிருஷ்ணா, எல்லா கிருஷ்ணா லீலைகள், அம்மாலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது எல்லாமே கிருஷ்ணரோட அனைத்து ராதே கிருஷ்ணையோட கோபியர்களோட டான்ஸ் ஆடுறது கம்ப்ளீட்டாக கிருஷ்ணா அவதாரம். இது கீத உபதேசம். மற்றபடி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. நிறைய கிருஷ்ணரை வச்சு சுற்றி நிறைய கேக்கை சுற்றி நிறைய அதோடைய சின்ன சின்ன கதைகள் இருந்தது. சாக்லேட் மேனிக்வின் கேக் இது. எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா அதோடய காஸ்டியூம்ஸ். அந்த சாக்லேட் மேலேயே அதை போட்டு அப்புறம் கோல்ட் ஃபாயிலெலாம் போட்டு அந்த ஜரிகையாக இருக்கட்டும், புட்டாவாகட்டும், நெக் பீஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு டிப்பிக்கல் ராயல் கேக், அவ்வளோதான். இதில் வந்து இந்த ஒரு வீடு மாதிரி இருந்தது. ரொம்ப பெருசாக கிராண்டாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஹானஸ்ட்லி இது ஒரு கேக் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷோ. அகைன் ஒன் மோர் கிறிஸ்மஸ் தீம் ஸ்னோமேன் இருக்குது. ஐ திங்க் இந்த எல்ஃபு எனக்கு நிறையா இதெல்லாம் சொல்ல தெரியாது, தப்பு தப்பாக எதையா சொல்லிடக்கூடாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கிறிஸ்மஸ், அவ்வளோதான். நிறையா நான் நடுவில் கேக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணேன். கை வலிக்க ஆரம்பிச்சிடுத்து தூக்கிட்டு வந்து கேமராவை பிடிச்சின்னு பண்ணுறதுக்கு. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எஸ்எம் கிருஷ்ணா ரீசண்டாக அவர் போயிட்டார் இல்லையா, ஸோ அவரை ஹானர் பண்ணுறதுக்கோசரம் அவரோட ஒரு ஸ்டாச்சுவை கேக்கில் பண்ணி வச்சுருந்தா. டுவெண்ட்டி வெல்கம் பண்ணுறதுக்கு உண்டான ஆல் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு கேக் ஷோக்கு. கேக் ஷோ விட்டு வெளியில் வந்தாக்கா ஏகப்பட்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கேக்ஸ் நிறையா விற்றுது, ஸ்நாக்ஸ் நிறையா இருந்தது. சாப்பிட்ற ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. சுற்றி எக்கச்சக்கமாக சாப்பிட்ற ஐட்டங்கள் இருந்தது. இதுக்கப்புறமா அடுத்த லெவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஸ் எக்ஸிபிஷன் எவ்ரி இயர் வரும் முன்னாடியெல்லாம் பெங்களூரில். அதோட கண்டினியூட்டியாக தான் அந்த எண்டு உள் பக்கமாக போனால் வருது. அதை போய் பார்க்கலாம் வாங்கோ, உங்களுக்கும் அதை காமிக்கிறேன். எப்பயுமே இது ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு மார்பிள் ஷாப் இருக்கும். பாகிஸ்தானியா காஷ்மீரிஸான்னு தெரியல, பட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன். நிறையா ஹோட்டல்ஸ்க்கு அவளுடைய பெரிய பங்களா டைப் ஆஃப் வீடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறையா வாங்கி வைக்கலாம், அழகாக இருக்குது. எனக்கு கீழே இருந்த இந்த குத்தாணி இருக்கே மார்க்கர், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு தான் எங்கே போனாலும் கிச்சன் சாமான் தான் பிடிக்கும், வேறு ஒன்றும் பிடிக்காது. இதெல்லாம் அழகாக தான் இருந்தது. காரோட பண்ண ஐட்டங்கள் எல்லாமே ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாங்குகிறோம், நம்மளும் எல்லாத்தையும் வாங்கி வீட்டை அழகுப்படுத்துகிறோம் ஒரு நாளைக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. ஆர்டிஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸு இதான் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ்க்கு, ஆர்கிடெக்ட் பண்ணுற வாழ்க்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு செட்டாக வாங்கி வீட்டை அழகாக அலங்காரம் பண்ணிடலாம், ஈஸி. யாரும் இந்த எக்ஸிபிஷன் போகலையேன்னு கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லு பார்த்தேன்னா கம்ப்ளீட்டாக பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா வெளியில் வரைச்ச பயங்கரமாக கால் வலிச்சுடுத்து, அவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன். ஸோ ஈஸியாக உட்காந்த இடத்துலையே பார்த்துடலாம் இதை. ஓல்டு புக்ஸ் எல்லாம் வந்து கேஜியில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக புக்கு வாங்குறது ஆச்சரியமாக இருக்குது. யாரும் வியாபாரம் பண்ணுறத விட ஃபோனில் பேசுகிறது தான் முழுக்க பார்த்துட்டுருக்கேன் எங்கே பார்த்தாலும். இதெல்லாமே எக்ஸிபிஷன் ஐட்டங்கள். எக்ஸிபிஷனில் தான் சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் கிடைக்கும். எனக்கு எப்பயுமே ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டன் வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை. அந்த வாட்டர் ஃப்ளோ இருந்தால் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னுவா. நான் ஒன்று சின்னதாக யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், அது ரிப்பேர் ஆகிடுத்து. டெக்கரேட்டிவ் பீசஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது. நம்மளே இன்பர்சன் தொட்டு பார்த்து வாங்குறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் ஆன்லைனில் வாங்குறத விட. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது.
நிறைய பேர் பார்கெயின் பண்ணிட்டு இருந்தா. ஐ திங்க் அவங்க பார்கெயின் பண்ண டம்முன்னு விலையை சர்க்குன்னு குறைக்கிறாங்க. அதையும் கவனித்தேன் நான். எவ்வளவே இருந்தாலும் நமக்கு பாத்திரத்து மேலே வந்த உடனே ஒரு பிரேக் டவுன் ஆகிடுறது, வண்டி நடக்க மாட்டேங்கிறது. பாத்திரத்தை பார்த்த உடனே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு தோன்றுறது. ஐ திங்க் இந்த பிராண்டெல்லாம் இப்போ ரொம்ப இந்த கோகோனட்டுன்றது வந்து ஆன்லைனில் ரொம்பவே ப்ராபகண்டா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நிறையா நான் பார்த்துருக்கேன். சின்ன பசங்க இருந்தால் பாடுற குழந்தைல இருந்தால் அந்த கரோக்கி பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம் இதை வச்சு. நீவே மாடி ஹலோ 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 கேட்குறதா? குட் குட். ಇದು ಪ್ರೈಸ್ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ? 1200 madam. 1200. How much? 90 rupees. Okay. Sandwich toaster. गैस के चूल्हे पे रखना है। प्राइस कितना? 400 only. हाँ 400. ಸೋಫಾ ಕ್ಲೀನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಈಸಿ ಆಗುತ್ತೆ. ಕಾರ್. ஓகே. ஒரு காலத்தில் நாங்கள் இந்த சப்பாத்தியை இதே மாதிரி ஒரு ಎಕ್ಸಿಬಿಷನ್ல வாங்கி ஏமாந்தோம். ಅದು ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಉಬ್ಬತ್ತಲ್ಲ? ಓಕೆ. ಇಷ್ಟು ಐಟಮ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ಅದರಲ್ಲಿ? ಬಟ್ ಚಪಾತಿ ಒಂಥರ ರಬ್ಬರಿ ಥರ ಇರುತ್ತಲ್ಲ. ರಬ್ಬರಿ ಬರೋದು ಬೇರೆ ಮಾಡೆಲ್. ರಬ್ಬರಿ ಬರೋದು ಇಲ್ಲಿದೆ ಮಾಡೆಲ್. எல்லா பிராண்டட்லேயும் கடை வச்சுருக்கா. நான் நினைக்கிறேன் நம்ம இங்கே வந்தால் மளிகை சாமான் கூட வாங்கின்னு போயிடலான்னு நினைக்கிறேன். நெய், அப்புறம் ஏதோ பொடிகள், அது இது என்னென்னமோ எல்லாம் இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்குது. கடைசியாக பாத்ரூம் ஐட்டம் கூட வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வேணும் அனைத்து சாமான்களும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பார்த்து தான் வந்தேன். கொஞ்சம் சைஸ் டைட் அடிக்குன்னு தோணுது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஃபுட் கோர்ட் இல்லைன்னா அப்புறம் என்ன எக்ஸிபிஷன்? எண்டில் இவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்டே ஆகணும். அதுக்குண்டான மக்களுக்கு எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. நாங்கள் ரெகுலராக இந்த மேல்கோட்டை புளியோதரை கடையில் எதர் புளியோதரை பொடியோ இல்லைன்னா புளியோதரையோ மத்தூர் வடை எல்லாமே வாங்குவோம். ஸோ 2 பேக்கெட் புளியோதரை பார்சல் வாங்கிட்டேன் ராத்திரிக்கு. எக்ஸிபிஷன் ஃபேமஸ் மிளகா பஜ்ஜியும் அந்த பெரிய அப்பளமும் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்றதுக்கு எத்தனை வெரைட்டி, யூ நேம் இட் யூ வில் கெட் இட்ன்ற மாதிரி அவ்வளோ வெரைட்டி இருந்தது. வெளியில் வந்தால் பாருங்க, இதில் வேறு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கார்னு, கடலை, என்னென்னமோ இருந்தது. வறுத்த கடலை, வேக வச்ச கடலை எல்லாமே இருந்தது. நாங்கள் கடைசியாக வாங்கினது வேக வச்ச கடலை தான். ஸோ நான் இன்றைக்கி போன எக்ஸிபிஷனில் இது வந்து பை 2 get 1 ஃப்ரீ. இது எல்லாமே 420 rupees நான் பே பண்ணினேன். சாரி 320 rupees இல்லை 420 rupees பே பண்ணினேன். பியாடிகை சில்லி பவுடர் வந்து 1/2 கிலோ பே பண்ணினேன். ரசம் பவுடர் அண்ட் பாதாம் மிக்ஸு. அதுக்கப்புறமா இது வந்து ஐயங்கார், மேல்கோட்டை ஐயங்காரோட சாம்பார் பொடி. இதெல்லாமே பை 1 get 1 தான். ரைஸ் சேவை வந்து நம்ம அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வெந்நீரில் போட்டு தாளித்து போடலாம் இல்லையா?
ஸோ இது கொஞ்சம் இருந்தால் எனக்கு அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெரிமானத்துக்குன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் பை ஒன் கெட் ஒன், அப்புறமா ஊறுகாய், நான் வந்து கோங்குராவும் மாங்காய் இஞ்சியும் வாங்கினேன். அப்புறம் சாம்பார் பொடி. இதெல்லாம் வந்து இப்போ சாம்பார் பொடி அண்டு மேல்கோட்டை பொடி இதெல்லாமே என் பொண்ணுக்கு வந்து எங்கள் அண்ணா வந்திருக்கான், கையில் கொடுத்து அமுச்சிடுவேன் ஊருக்கு அவளுக்கு கொடுக்க சொல்லி. அவளுக்கு இங்கே இந்த ஊரோட சாம்பார், அதுவும் எஸ்பெஷலி மேல்கோட்டை அந்த ஐயங்கார் ஸ்டைல் சாம்பார்லாம் கர்நாடகா ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 200 கிராம்ஸா இது, ஆமாம் 200 கிராம்ஸ் இது வாங்கின்னு வந்தேன். எல்லாமே பை ஒன் கெட் ஒன் இருந்ததுனால இட்ஸ் அ குட் டீல். இது எல்லாமே சேர்த்து 400 ருபீஸ் பே பண்ணினேன். இது 420 பே பண்ணினேன். இது வந்து 140 ருபீஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி செலவு பண்ண ஐட்டங்கள். இதான் சொன்னேனே, எக்ஸிபிஷன் போனால் திருப்பியும் பொம்மநாட்டிகளுக்கு மளிகை சாமான் மேலே தான் புத்தி போகிறது. அதை தான் வாங்கின்னு வந்தேன். தேவையான ஐட்டங்கள் தான். ஸோ இன்றைக்கி வாங்கின ஐட்டங்கள் இதை தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.